அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் கல்விரகு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்து தமிழ் திசை மற்றும் தினமணியில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்ட் லிங்க் இருக்கு. நீங்க அத அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நடப்பு நிகழ்வுங்கிறது வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றியை நெருங்கியதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நியூஸு இந்த விளம்பரத்த தான் பார்க்க போறோம். என்ன விளம்பரம்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டே கவனிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பாதி பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு இந்த விளம்பரத்த ஃபுல்லும் பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல. பேங்க் ஆஃப் பரோடா வங்கிக்கு கீழ விஜயா வங்கியும், தேனா வங்கியும் இணைய போகுதுன்னு நம்ம நேத்தே பார்த்தோம். அதற்கான அட்வர்டைஸ்மென்ட் அவங்க குடுத்துருக்காங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்லயே. ஏன்னா, அப்படி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கும்போது வந்து அவங்களோட வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையும் கவர்க்கிறதுக்கு தெரியாதவங்க மற்றும் மொத்த வாடிக்கையாளர்களும் தெரியும். இந்த மாரி இருக்கிறதுனால இந்தியாவிலே 2வது வங்கியாக, பெரிய வங்கியாக இந்த வங்கி உருவெடுத்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நேத்து இன்னொரு நியூஸ் பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். மொத்தம் இத இந்த மாரி இணைச்சதுனால மத்திய அரசு மூலதன நிதியாக பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு மொத்தம் ரூ. 5042,00,00,000 நிதி அளித்துள்ளது. இது நேத்தே நம்ம பார்த்தோம். இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து ஆதார், பான் இணைப்புக்கு 6 மாதம் அவகாசம் வழங்கப்பட்டதுல நேத்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து செப்டம்பர் 30 வரை குடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி 45 ராக்கெட் வந்து எமிசாட் உள்ள விட்டு மொத்தம் 29 செயற்கைக்கோளோட இன்னைக்கு ஏவப்படுது. நம்ம இத பத்தி ஏற்கனவே டீட்டெயில் பார்த்திருந்தாலும், இன்னைக்கு வந்து கூட கொஞ்சம் விஷயங்கள் வந்து குடுத்துருக்காங்க. அந்த என்னென்ன எக்ஸ்ட்ரா குடுத்துருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா, 29 செயற்கைக்கோள் தெரியும். சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, லித்துவேனியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 28 மைக்ரோ மற்றும் நானோ செயற்கைக்கோள் செலுத்தப்படுது. அது ரைட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, பரிசோதனை முயற்சியில் இஸ்ரோ வந்து இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் தயாரித்த சிறிய வகை ஆய்வு சாதனங்களை விண்ணில் ஏவப்படுகின்றன. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நான் ஒரு சொல்றேன். இத கண்டிப்பா ஏன்னா இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த மாரி கேட்பாங்க நான் பின்னாடி சொல்றேன். இத வந்து என்ன யாரு தயாரிச்சான்னு பார்த்துக்கோங்க. இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனமான ஐஐஎஸ்டி அப்படின்னு தயாரித்த சிறு வகை ஆய்வு சாதனங்கள். சரிங்களா? அடுத்தது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, எ உலகிலேயே முதல் முறையாக 3 சுற்றோட்ட பாதைகளில் நிலைநிறுத்தப்பட உள்ளன செயற்கைக்கோள்கள். அதன்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 749 கிலோமீட்டர் அடைஞ்சு எமிசாட்ட வந்து செஞ்சிரும். நிப்பாட்டிரும். அதுக்கப்புறம் 505 கிலோமீட்டர்ல வந்து 222 220 கிலோ எடையுள்ள மொத்தம் 28 செயற்கைக்கோள நிப்பாட்டிரும். அதுக்கப்புறம் 3வது வந்து நம்ம இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இப்போ லாஸ்ட் பார்த்த அந்த தொழில்நுட்ப சாதனங்கள வந்து 485 கிலோமீட்டர் தூரத்தில ஆய்வு சாதனங்களை நிறுத்தும். இந்த 3 இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 4வது இயந்திரத்தை 3 முறை கட் ஆஃப் செய்து படிப்படியாக உந்தித் தள்ளி, அந்த இத வந்து ஆய்வு சாதனங்களை 485 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்பாட்டும். இந்த கிலோமீட்டர ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் குடுத்து எந்தெந்த சுற்றுவட்ட பாதை எதில் தவறுன்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 749 கிலோமீட்டர், 505 கிலோமீட்டர், 485 கிலோமீட்டர், 740 கிலோமீட்டர் வந்து எமிசாட். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததோட பயண நேரம் வந்து 3 மணி நேரம் கூடமாகும். கூட அதிகமாகும் அப்படிங்கிறத ஒரு இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் எமிசாட் வந்து இந்த மிஷன் சக்திக்கு அப்புறம் செயல்படுத்தப்படுகிறது. அதனால இது வந்து உலக அளவில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதுல இன்னொன்னு சொல்லல. அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த தடவ வந்து ஒரு 1000 பேர வந்து மொத்தம் 5000 பேர வந்து பார்க்கறதுக்கான வசதிகள் ஏற்பாடு பண்ணி, முதல் முறையா 1000 பேர பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 5 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இஸ்ரோல வந்து 5 கிலோமீட்டர் தொலைவில இதற்கான பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு வந்து இஸ்ரோ இதுல போய் பதிவு செய்யணும். இஸ்ரோ வெப்சைட்ல போய் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவ உங்களுக்கு யாரும் விருப்பம் இருந்தா போய் இந்த மாரி இருக்கிறதுக்கு முன்னாடியே பதிவு செஞ்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான நியூஸ். இது தமிழ்நாடுங்கிறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத யாரும் கவனிக்காம விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப பார்த்தீங்கன்னா, பரோடா வங்கி இணைத்த மாரி இப்ப தமிழ்நாட்டுல வந்து 2 வங்கிகள இணைச்சிருக்காங்க. அது என்னன்னா, பல்லவன் வங்கியையும், பாண்டியன் கிராம வங்கி மற்றும் பல்லவன் கிராம வங்கியை இணைச்சு தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்ட்டு சொல்லி செய்றாங்க. இணைச்சிருக்காங்க. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா
இதோட டீட்டெயில் ரொம்ப குடுத்துருக்காங்க. அத தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு பார்த்துக்கோங்க. 1977ல வந்து பாண்டியன் வங்கி உருவாச்சு. மொத்தம் 333 கிளைகள் இருக்கு. திருச்சி முதல் குமரி வரை. இது வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இத வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து வழி நடத்துச்சு. அடுத்து தருமபுரியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட அதியமான் கிராம வங்கியும், கடலூரை தலைமையிடமாக செயல்பட்ட வள்ளலார் கிராம வங்கியும் இணைந்து 2006ல பல்லவன் கிராம வங்கி உருவாக்கப்பட்டது. இது சேலத்தை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. மொத்தம் 15 மாவட்டங்களில் 291 கிளைகளுடன் இது இயங்கி வந்தது. இந்தியன் வங்கி இதை வழிநடத்தியது. இப்போ வந்து இத வந்து யார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்ல. இது வந்து இத யார் அரசாணைய பிறப்பிச்சதுன்னா, மத்திய அமைச்சகத்தின் நிதி சேவைத்துறை தான் இத பிறப்பிச்சது தெரிஞ்சு வச்சுக்குவோம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வங்கி, பல்லவன் வங்கி ஒன்றிணைக்கப்பட்ட 2 வங்கிகளையும் 624 கிளைகளுடன் தமிழ்நாடு வங்கி செயல்படுகிறது. இப்ப வந்து இதோட தலைமையகம் எதுன்னா, சேலம் தான் இதனோட தலைமையகமா செயல்படும். இத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இத வங்கி வழிநடத்த வந்து இந்தியன் வங்கி வழிநடத்தும். இந்த 2யும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சேலம்ங்கிறத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியன் வங்கிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து ஆஸ்திரேலியா வலைதளங்களுக்கு கட்டுப்பாட்டு விதிக்க புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இது ஏன்னா நியூசிலாந்து பக்கத்து நாட்டுல வந்து கொஞ்சம் இது மசூதியில வந்து துப்பாக்கி சூடு நடத்துனதுனால, இந்த புதிய சட்டம் வந்து இங்கேயும் கொண்டு வரப்பட்டுள்ளது. அவங்க வந்து இது சமூக வலைதளங்கள்ல நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. இந்த இதை எதிர்த்து வந்து இந்த மாரி கூறப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது ஆஸ்திரேலியா அரசின் அட்டர்னி ஜெனரல் யாருன்னா, கிறிஸ்டியன் போர்ட்டர் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இத கேட்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி சிங்கப்பூர்லயும் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வர இது செஞ்சிருக்காங்க. அது யாருன்னா, சிங்கப்பூர் பிரதமர மட்டும் இப்ப தெரிஞ்சு வச்சுக்குவோம். பிரதமர் லீ சியன் லூங் அப்படிங்கிறவரு சிங்கப்பூர் பிரதமர். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து தினமணியில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் படையினருக்கு வந்து கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து வாகனங்கள் எண்ணிக்கை வந்து செய்யல. இப்போ 40 வாகனங்கள் வந்து கொண்டு போணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரே சமயத்தில் 40 வாகனங்களுக்கு மேல் அனுமதிக்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இளநிலை கண்காணிப்பாளர் நிலையில் தான் சிஆர்பிஎஃப்பை வழிநடத்தி சென்றனர். இனிமே வந்து கண்காணிப்பாளர் நிலையில் உள்ள அதிகாரிகள் தான் இனிமே அணிவகுப்பை வழிநடத்தி செல்லணும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த 2யும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் ஆய்வு செய்யும் ஹெலிகாப்டர வந்து நாசா வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய எந்த நிறுவனம் இது செஞ்சது அப்படின்னு கேட்டுருவாங்க. நாசான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது முக்காவாசி ஈஸியா படிச்சுருவாங்கன்ட்டு இது கூட கேட்கலாம். ரொம்ப டீப்பா கேட்கணும்னு நெனச்சா, இதோட வெயிட் வந்து 1.8 கிலோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, உறைநிலைக்கு கீழ் 90 டிகிரிக்கு செல்லும் அளவுக்கு தாங்கும் அளவுக்கு இத வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த ஆண்டு இது வந்து அனுப்ப போறாங்க. 2021 பிப்ரவரி மாதம் அங்க சென்றடையும். பிறகு சில மாதங்கள் கழிச்சு பறக்கத் தொடங்கும் இந்த இத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து மிஷன் சக்திய பத்தி ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சது தான். 300 கிலோமீட்டர் உயரத்தில உள்ள தாக்கி வச்சது 4வது நாடு. அதுக்கப்புறம் 1960லே அதாவது அமெரிக்காவும், ரஷ்யாவும் இத செயல்படுத்திருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. 1983ல ரொனால்ட் ரீகன் அதிபராக இருந்தபோது, அவர் நட்சத்திர யுத்தங்கள் அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் செயற்கைக்கோள் அழைப்பு ஏவுகணைய மேம்படுத்தினாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. இத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்து 2007ல சீனா இத செஞ்சது அப்படின்னும், இத பத்தி ரொம்ப டீட்டெயில் போட்டிருக்காங்க. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது இது ஒண்ணு தான். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த இதில ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். 1967 ஜனவரி 1ஆம் தேதி தான் சர்வதேச அளவில் அணு ஆயுத பரவல் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டேட் 1967 ஜனவரி 1. இந்தியா வந்து 74ல பொக்ரான் அனுமதி செஞ்சது. அதுக்கு கடுமையான கண்டனம் இருந்தது. அத செஞ்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியா, பொலிவியா இணைந்து செய்யப்பட்டுள்ளது. கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதுல வந்து நம்ம நேத்தே பார்த்தோம். இருந்தாலும் அந்த அதிபர் பேர நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நாட்டு அதிபர் பேரு இவோ மொராலிஸ் அப்படின்ட்டு. இத பத்தி கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டின் உயரிய விருது வந்து குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ் பார்ப்போம்.
அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ். நிஜாமாபாத் தொகுதியில வந்து நம்ம வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்துறதா சொல்லியிருந்தாங்க. இப்ப மறுபடியும் வந்து தேர்தல் ஆணையம் மாத்திருக்கு முடிவ. என்ன முடிவுனா, அந்த து தொகுதிக்கு மட்டும் அதுக்கு தேவையான மின்னணு வாக்கு இயந்திரங்களை கொண்டு சென்று அங்க மின்னணு இது செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 185 வேட்பாளர்கள் இது செஞ்சிருக்காங்க. மொத்தம் போட்டியிடுறாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இங்க மட்டும் ஏன் இத்தன பேர் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 185 பேர்ல 170 பேர் வந்து விவசாயிகள். அவங்க வந்து என்ன ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, மஞ்சள் வாரியம் அப்படின்ட்டு அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு அ கோரிக்கை விடுத்து இந்த 170 பேரும் களத்துல இறங்கியுள்ளனர். இத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து இந்த புல்வாமா தாக்குதலுக்கு அடுத்து இந்திய விமானம் ஒண்ணு சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர். அது வந்து உள்நாட்டுயிலே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதா? அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அத பத்தி நாங்க விசாரிச்சுட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஐஏஎஃப் எம்ஐ 17 அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டர் பேரு. இத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இது என்ன காரணம்னா, அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு ரேடார் வரும். அந்த ரேடார் தான் நம்ம நண்பன் இதா, நம்ம நாட்டு இதா, இல்லாட்டி எதிரி நாட்டு ஹெலிகாப்டரா அப்படிங்கிறத கண்காணிக்கும். அந்த இத வந்து விமானி பயன்படுத்த மறந்துட்டாரா? இல்லாட்டி அதில கோளாறு இருக்கா? அப்படிங்கிறத ஆய்வு செய்றாங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம்ல, அதில எக்ஸ்ட்ரா ஒரு சில நியூஸ் இருக்கு. அதாவது பேங்க் ஆஃப் பரோடாவோட தேனா மற்றும் விஜயா வங்கிகள் இன்னைக்கு இணைக்கப்படுது. அதில பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து பாரத ஸ்டேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி அதுக்கப்புறம் 3வது பேங்க் தான் இது ஐஓபி வந்து பிஓபி வந்து உருவாகுது. நானு தப்பா சொல்லிட்டேன் 2வதுன்ட்டு. இப்போ இது வந்து 3வது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கிளைகளின் எண்ணிக்கை வந்து 9500ஆக இது செஞ்சது. மொத்தம் 85,000 ஊழியர்கள் இங்க இது செய்றாங்க, பணியாற்றுகிறாங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து விமான நிறுவனங்களின் வருவாய் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களே அதுக்கு வருவாய் சரிவுக்கு அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்களே பொறுப்பாகும் அப்படின்ட்டு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். இது அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல நியூஸ் இல்ல. அடுத்து எளிமையாக்கப்பட்ட ஜிஎஸ்டி படிவம் வந்து இன்றைய முதல் அமல்படுத்த உள்ளதா சொன்னது இப்போ வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, அதற்கான மென்பொருள் வந்து சரியா தயாராகல. தயாரான பிறகு இது செய்யப்படும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஏன்னா திருப்பி தயாராகும்போது அந்த நியூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது ஈஸியா சொல்லிறலாம் டேட்ட. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்து மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில வந்து மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலிய வீராங்கனை ஆஷ்லி பர்டி அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. இந்த பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஷ்லி பர்டி அப்படிங்கிறவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 5ஆம் நிலை வீராங்கனையான கரோலினா பிலிஸ்கோவாவே வென்றுள்ளனர். இது மாரி 2வதும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரையிறுதியே போன தடவ கேட்டாங்க. ஆனா இந்திய இதுல ஒலிம்பிக் போட்டியில அரையிறுதியையே கேட்டாங்க. அதனால 2வது பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவசியம். கரோலினா பிலிஸ் அப்படிங்கிற ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க இரட்டையர் பிரிவுலயும் தகுதி பெற்றிருக்காங்க. அடுத்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து தைவான்ல நடக்கிற ஆசிய ஏற்கனவே சாம்பியன்ஷிப்பை நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம். இதில் மேலும் 2 தங்கம் பெறப்பட்டுள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா, ஆடவர் பிரிவில் 17 வயதான திவ்யான் சிங் அப்படிங்கிறவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மகளிர் பிரிவுல வந்து ஆ 2 இன்னொருத்தவங்களுக்கு இளவேனில் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இளவேனில் வளரிவன் அப்படிங்கிறவங்களுக்கு மகளிர் பிரிவுல கிடைச்சிருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுக்குவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து சுல்தான் அஸ்லன் ஷா ஹாக்கி போட்டியில் இந்தியாவுக்கு வந்து வெள்ளி கிடைச்சுள்ளது. எந்த அணி கூடனா, இந்தியா தென்கொரியா அணி மோதியது. இதில வந்து ஆனா தென்கொரியா வந்து பலம் குறைந்த அணினாலும் அது தோல்வியுற்றுச்சு. 2க்கு 4 அப்படின்ட்டு பெனால்டி ஷூட் முறையில தோல்வி அடைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு 1க்கு 1 சமநிலை ஏற்படுத்த பிறகு பெனால்டி ஷூட் முறையில தோல்வி அடைந்துள்ளது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். இது முக்கியமான நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஒண்ணு மட்டும் பார்த்துக்கோங்க. கொரியா வந்து 3வது முறையாக பட்டம் வென்றுள்ளது. இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு நியூஸும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து தூதரகத்தின் மீது நடத்தப்பட்டது பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு வடகொரியா சொல்லியிருக்கு. அதாவது ஸ்பெயின் நாட்டில் உள்ள அங்க வடகொரியா தூதரகத்தில பிப்ரவரி மாசம் வந்து அ தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. அது வந்து பயங்கரவாத தாக்குதல் அப்படின்ட்டு அ சொ வடகொரியா சொல்லியிருக்கு. இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து ஸ்லோவேக்கியா நாட்டுல வந்து முதல் பெண் அதிபராக கபுதேவா அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டுள்ளாங்க. இவங்க ஃபுல் பேர் வந்து சுசானா கபுதேவா அப்படிங்கிறவங்க. இது வந்து கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இத பெண்ணுங்கிறதுனால இப்ப இவங்களோட முக்கியத்துவம் கருதி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தம் 91.26% வாக்குச்சாவடிகள்லருந்து கிடைச்சதுலருந்து 58.1% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இப்போதைக்கு இன்னும் ஃபுல் முடிவு வரல. இருந்தாலும் 58% பெற்றதுனால இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் 90% இதுக்கு மேல அதிகப்படுத்தியுள்ளது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து அமேசான் தலைவரின் தொலைபேசியை ஒட்டு கேட்டது சவுதி அரேபியா அப்படின்ட்டு வருது. அது அமேசான் தலைவர் வந்து ஜெப் பெசோஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இது இது கண்டிப்பா கேட்பாங்க. அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஏன் இந்த மாரி கேட்டாங்கன்னா, சவுதி அரேபியா பத்திரிக்கையாளர் ஜமால் கஷோகி வந்து சவுதி அரேபியாவுக்கு எதிர்க்க விமர்சனங்களை எழுதியிருந்தாரு. இதனால அவரு துருக்கி நாட்டின் இஸ்ரேல் நகரில வந்து சவுதி தூதரகத்தில வச்சு கொல்லப்பட்டிருந்தாரு. இதனால அமெரிக்காவுக்கும் இதுக்கும் பயங்கரமான இது இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவரு என்னன்னா அமேசான் நிறுவனத்துக்கு சொந்தமான பத்திரிக்கையில வந்து அவரு பணியாற்றினாரு. அதனால தான் இவரோட அ க் தொலைபேசி உரையாடல்கள் வந்து கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். ஜென்ரலா கூட தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து இணையதளத்தில் கட்டுப்பாடுகளுக்கு செய்றதுக்கு உலக நாடுகளுக்கு முகநூல் அழைப்பு விடுத்துள்ளது. அதாவது என்னன்னா, Facebook நிறுவனத்தின் தலைவர் மார்க் சக்கர்பர்க் வந்து இத வலியுறுத்தியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசுகளின் தலையீடுகள் வந்து இணையதளத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்ட் லிங்க் இருக்கு. நீங்க அத அட்டெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.